கிஃப்டட் ஹேண்ட்ஸ் அப்படின்னு பென் கார்சன் ஸ்டோரி நான் ஒரு மூவியாக நெட்ஃப்ளிக்ஸில் பார்த்தேன். அதனுடைய கதை சுருக்கம் சொல்கிறேன். படிப்பே வராது முட்டை வாங்குகிற ஒரு குழந்தை பள்ளிக்கூடத்தில் கணவனால் கைவிடப்பட்ட அவனோட அம்மாவினுடைய ஆதரவுனாலையும் ஆறுதல் வார்த்தைகளினாலையும் அவளுடைய மோட்டிவேஷன்னாலையும் எப்படி கிளாஸ் டாப்பர் ஆறான், எப்படி ஒரு மிகச்சிறந்த ஆகச்சிறந்த உலகின் மிகச்சிறந்த நியூரோ சர்ஜன் பிரெயின் டாக்டராக ஆகிறான் அந்த பையன் அப்படிங்கிறத பற்றியான கதை. ரொம்ப ரொம்ப அழகான கதை, ஒரு உண்மை கதை கூட இது. இதை பள்ளிக்கூடங்களில் குழந்தைகளுக்கு போட்டு காமிக்கணும், எஸ்பெஷலி 6th and above 5th and above இருக்கிற குழந்தைகளுக்கு. வீடுகளில் குழந்தைகளோட உட்காந்து கொஞ்சம் பாப்கார்னை பண்ணி வச்சுட்டு டிவி முன்னாடி உட்காந்து பார்க்கக்கூடிய ஒரு நல்ல படமாக இதை நான் பார்க்குறேன். கிஃப்டட் ஹேண்ட்ஸ். எனக்கு இதோட கனெக்ட் பண்ணி ஒரு விஷயம் ஞாபகம் வருது. 2012 நான் ஒரு பள்ளிக்கூடத்தில் வேலை பார்த்தேன். அப்போது ஒரு பையன் இருந்தான், ஃபஸ்ட் ஜென்ரேஷன் லேர்னர். வாய்க்குள்ளே இந்த இடத்துல பிளேடை பாதியாக கட் பண்ணி இதில் வச்சுன்னு வந்துட்டு அப்புறம் எடுத்துகிட்டு இப்படி எல்லார் கையிலும் கீறிட்டு போய் திருப்பி வாயில் வச்சுன்னு இப்படி உட்காந்துருவோம். ஒன்றும் தெரியாத மாதிரி கடைசி பெஞ்சில். எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு ஒரு நிமிஷம் புரியாது, அப்புறம் கையில் ரத்தம் வரும்போது தான் புரியும் இவன் தான் கீறியிருக்கான் அப்படின்னு. அந்த அளவுக்கு அவன் ஹார்ஷாக இருந்தான். ஸோ நான் மேனேஜ்மெண்ட் கிட்ட சொல்லி இவனை டிசி கொடுத்துடலாமா, இவனால் மற்றவங்களுக்கு ஹார்ம் ஆறுதே அப்படின்னு. அப்போது என்னோடய சீனியர் பிரின்சிபல் ஒரு வார்த்தை சொன்னார் அந்த பள்ளிக்கூடத்தில். நம்ம சேர்மன் எப்போவும் என்ன சொல்வார்னா, நான் இந்த பள்ளிக்கூடத்தில் கழுதைகளைத்தான் சேர்ப்பேன், குதிரைகளை சேர்க்க மாட்டேன். அதை குதிரையாக மாற்ற வேண்டியது பொறுப்பு தான் டீச்சர்களுக்கு இருக்குது, நீங்கள் மாற்றுங்க அப்படிம்பார். அதனால் அதுக்காகலாம் டிசி கொடுக்க முடியாது, நீங்கள் மாற்றுங்க மேடம் அப்படின்னு. ஸோ நான் அது ஒரு டாஸ்க்காக எடுத்துட்டு அந்த பையனை மாற்றினேன். அந்த பையனுக்கு நான் எப்போவுமே சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா, உன்னோட கைகள் கிஃப்டட் ஹேண்ட்ஸ். இந்த கிஃப்டட் ஹேண்ட்ஸ்னால உன்னால் ஆக்கவும் முடியும், ஆடி முடியும், அழிக்கவும் முடியும் அப்படின்னு சொல்லி அவனுக்கு அவன் கையை பார்க்கும்போது இது கிஃப்டட் ஹேண்ட்ஸ், இதனால் நல்லது பண்ணால் சூப்பராக வரலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்தது. அதுக்கப்புறமா வாலிபால் போனால், நிறைய ஸ்போர்ட்ஸுக்கெல்லாம் போய் நிறைய மெடல்ஸ் நேஷ்னல் லெவலுக்கெல்லாம் போனால் அதெல்லாம் வேறு விஷயம். எனக்கு அந்த வார்த்தை ஒரு டீச்சராக, ஒரு ஸ்கூல் ஹெட்டாக எனக்கு அப்போ அதை சொன்னது எனக்கு இப்போ இந்த படம் பார்க்கும்பொழுது ஞாபகம் வந்தது. நம்ம நினச்சா எந்த குழந்தையும் எப்பேற்பட்ட உச்சாணி கொம்புலையும் உட்கார வைக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு இந்த கிஃப்டட் ஹேண்ட்ஸுங்கிறது ஒரு பியூட்டிஃபுல் மூவி ஸ்டோரி. அது குழந்தைகள் மட்டும் இல்லை, அடல்ட்ஸும் பார்க்க வேண்டிய ஒரு மூவி. பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். நின்னுகிட்டே பாடம் நடத்துகிற ஆசிரியர்கள் கடைசி வரைக்கும் அங்கேயே நிற்கிறாங்க. நாம எங்கேயோ போயிட்டு இருக்கோம்.